ஹலோ மக்களே, வெல்கம் டு நஸ்ருன் சப்யூஸ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல அரபிக் சிக்கன் சோர்பா பார்க்க போறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரம்ஜான் மந்த் வரனால நோம்பு கஞ்சிக்கு பதிலாக இது ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, சிக்கன் சூப்பு விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து நம்ம ஓட்ஸ் சேர்ப்போம். அந்த ஓட்ஸ் சேர்க்கறதுனால டயட்டை ஃபாலோ பண்றவங்களுக்கும் இது யூஸா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். சிக்கன் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். ஸ்பைசஸில் பார்த்தீங்கன்னா மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம். கொத்தமல்லி கொஞ்சம், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஓட்ஸ், அவ்வளோதான். வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம், ரொம்ப வதங்க வேணாம், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து இந்த மாதிரி இருக்கட்டும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சூப்பில் வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணும்போது நல்லா வரும். சிக்கன் சேர்த்த உடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது மிளகாத்தூளும் உப்பும் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தக்காளியை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அந்த வாடை கொஞ்சம் போனதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒருத்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு குவான்டிட்டி நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து இதில் பட்டை, லவங்கம், கிராம்பு எதுவுமே இன்னும் வந்து சேர்க்கலை. ஸோ இது சூப்பு குடிக்கும் போது நம்மளுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்காக ஒரு ஐடியா சொல்கிறேன். அந்த ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் கிளாத் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்க ஸ்பைசஸை வந்து இதில் போட்டுடலாம். அது பட்டை, கிராம்பு, லவங்கம், மிளகு, அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து அந்த ஃபில்டர் பேக்கில் போட்டு இந்த மாதிரி கட்டிக்கலாம். இதை அப்படியே இதில் டிப் பண்ணி விட்டுருக்கலாம். இந்த மாதிரி இந்த மெத்தடில் நம்ம அதை மிக்ஸ் பண்ணும்போது சில பேருக்கு வந்து சூப்பு குடிக்கும் போது அந்த பட்டை, கிராம்பு எல்லாமே வந்து வாயில் போகும்போது டிஸ்டர்ப் ஆகும். அது அந்த டேஸ்ட் ஃப்ளேவரவே மாற்றி விட்டுரும். ஸோ அது சில பேருக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி போடும்போது அதுக்கான ஃப்ளேவரும் அதில் இறங்கிடும். ஸோ நம்மளுக்கு லாஸ்ட்டாக அதை கூட தனியாக எடுத்துடலாம். இப்போது சிக்கன் வேகட்டும். இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 2 நிமிஷமாக கொதிக்குது. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த டைமில் நம்ம போட்ட ஸ்பைசஸை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ ஓட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் வந்து ரொம்ப சேர்க்க வேணாம், ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து கடைசியாகவே சேர்த்துக்கலாம். இதில் ஓட்ஸ் நம்ம சேர்த்துருக்கனால பசங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நோம்பு கஞ்சிக்கு பதிலாக இதையும் ஒரு நாள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க. மிக்ஸ் பண்ணும்போது
சிக்கனை வந்து நம்ம அப்பப்போ அப்படியே மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து குடிக்கும்போது வந்து அது ஒரு சிக்கனாக தெரியாது, அது மேஷ் ஆகி வரும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதேமாதிரி வாங்கும்போது வந்து ஜஸ்ட் போன்லெஸ்ஸாக வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு லாஸ்ட்டாக ஸ்மாஷ் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். இப்போது இந்த டைமில் சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது அரபிக் சிக்கன் ஷோர்பா ரெடி ஆகிருக்கும். வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அரபிக் சிக்கன் ஷோர்பா ரெடி ஆயிடுச்சு. அரபிக் சிக்கன் ஷோர்பா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றோம். நன்றி.